எல்லாருக்கும் ஹாய். ஆம், ஆல்ரெடி நான் போட்டிருந்த வீடியோ பார்த்துட்டு நெறைய பேரு நானும் துரோனா அகாடமி தான் ஷெட்யூல் வந்து ஃபாலோ பண்ணல. இப்ப இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் திருப்பி நான் ஃபாலோ பண்றேன் அப்படின்னு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. வேற அகாடமில சேரலாமான்னு நெனச்சு கன்ஃப்யூஸா இருந்துச்சு. திருப்பி நான் இதையே ஃபாலோ பண்றேன்னு. யாரோ ஒருத்தவங்களாச்சும் படிக்கிறத ட்ராப் பண்ணிட்டு திருப்பி நான் வந்து படிக்கணும், படிக்கணும் இந்த ஷெட்யூல் நான் ஃபாலோ பண்றேன் அப்படின்னு சொன்னது வந்து எனக்கு ரொம்பவே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அந்த ஒருத்தவங்க படிக்கிறதுக்கு ஒரு மோட்டிவா நம்ம ஒரு பெர்சன்ட்டோ இருந்திருக்கோம் அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்புறம் இந்த வீடியோ நான் எதுக்காக போட்டிருக்கேன் அப்படின்னு பார்க்கும்பொழுது, இந்த ஷெட்யூலுக்கு நான் எவ்வளோ படிச்சிருக்கேன் அப்படிங்கிறத உங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நெனச்சேன். அதுக்காக தான் இது எல்லாமே உங்களுக்கு ஒரு மோட்டிவா இருக்கணும். யாரோ ஒருத்தவங்க படிக்கிறத நம்ம பார்க்கும்பொழுது, நம்பளும் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறி வந்து ஆட்டோமேட்டிக்கா எல்லாருக்குமே வரும் தான். இப்ப எனக்குமே சரி, நானும் ஒரு YouTubeல யாரோ ஒருத்தவங்க படிக்கிற ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. ஏதோ ஒரு ஷார்ட்ஸ் பார்த்தேன்னா, உடனே நான் அன்னைக்கு டல்லா இருந்தா கூட, இல்ல இல்ல நம்ம படிச்சிரணும் அப்படிங்கிறது தோணும். இல்ல யாரும் ஒரு போஸ்டிங் வாங்கிட்டு பேசுற வீடியோ பார்க்கும்பொழுதெல்லாம், அப்படியே நம்மளோட என்ன சொல்றது, எனர்ஜி லெவல் வந்து அதிகமா இருக்கும். படிச்சிரணும், எந்த தட அடிச்சிரணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் தோணும். ஸோ, அப்படி எனக்கு அதுக்காக தான் நான் இந்த வீடியோ வந்து போட்டிருக்கேன். இந்த ஷெட்யூல்ல நம்ப எவ்வளோ முடிச்சிருக்கேன், கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. லாஸ்ட் ஷெட்யூல கம்பேர் பண்ணும்போது, இந்த ஷெட்யூல் வந்து நான் கொஞ்சம் சீக்கிரமா தான் பண்றேன். ஏன்னா, லாஸ்ட் ஷெட்யூல் பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட நானு வந்து 20 டேஸ், 15 டேஸ்க்கு மேல எடுத்தேன். அவ்வளோ நாள் ஆயிடுச்சு எனக்கு வந்து லாஸ்ட் ஷெட்யூல். ஏன்னா ரொம்ப கேப் விட்டு படிக்கிறதுனால எனக்கு வந்து புதுசா படிக்கிற மாதிரி சில விஷயம்லாம் தெரிஞ்சுது. கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. அதுக்கு இன்னொரு ரீசனும் இருக்கு. அதையும் நான் உங்களுக்கு சொல்றேன். அதனால ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இந்த ஷெட்யூல் வந்து இன்னைக்கு 6த் டே. இந்த 6த் டேல பார்த்தோம்னா, நான் வந்து தமிழ் வந்து ஃபுல்லாவே முடிச்சுட்டேன் ஷெட்யூல் 2ல. பார்த்தீங்கன்னா, இந்த தடை செய்வினை, தொடர்வினைகள், லகர, லகர வேறுபாடு இதுதான் இந்த ஷெட்யூலுக்கு தமிழுக்கு வந்து எனக்கு குடுத்திருந்தது. இத வந்து ஃபுல்லாவே நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். மேத்ஸ் வந்து ஃபுல்லாவே நான் தொடல. அதுக்கடுத்து ஜிஎஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது, மத்திய அரசு குடுத்திருந்தாங்க. 10த், 12த் படிச்சிருக்கேன் மத்திய அரசுல. அவ்வளோதான். இன்னும் சட்டமன்றமும், நீதித்துறையும் படிக்கல. ஆனா நாளைக்கு படிச்சுருவேன் அப்படின்னு தான் நெனைக்கிறேன். ஏன்னா சட்டமன்றம் ஆல்ரெடி படிச்சது மாதிரியே தான் இருக்கும். நீதித்துறை 10த்த படிச்சுட்டோம்னா, இது 2ம் ஈஸியா தான் இருக்கும். நீதித்துறை மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதையும் முடிச்சிடலாம். எக்கனாமிக்ஸ் பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட்டே முடிச்சுட்டேன். இந்த 2 லெசன் தான் இந்த ஷெட்யூலுக்கு குடுத்திருந்தாங்க. இந்திய பொருளாதாரம் விடுதலைக்கு முன்னரும், பின்னரும், இந்திய மேம்பாட்டு அனுபவங்கள் அப்படிங்கிற 2 லெசனும். இந்த 2 லெசனுமே நான் ஃபர்ஸ்ட்டே முடிச்சிட்டேன். ஏன்னா எக்கனாமிக்ஸ் தான் நான் கொஞ்சம் டல்லா இருப்பேன். ஸோ அந்த லெசன வந்து நம்ம முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக ஃபர்ஸ்ட்டே முடிச்சுட்டேன். ஏன்னா தெரிஞ்ச லெசன முடிச்சுட்டு, தெரியாத லெசன அப்படியே தான் வச்சுட்டு போயிடுவோம். இப்ப தெரியாத லெசன நம்ம முடிச்சிரும் அப்படின்னு நெனச்சேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, மேத்ஸ்லாம் நான் முடிக்கவே இல்ல. நேஷ்னல் லீடர்ஸ் பார்த்தீங்கன்னா, பகத்சிங் குடுத்திருந்தாங்க. பகத்சிங்கோடத முடிச்சுட்டேன் நானு. மத்தபடி கரண்ட் அஃபேர்ஸ் பெண்டிங்ல இருக்கு. ஆம். இந்த ஸ்கீம்ஸ் எல்லாமே பெண்டிங்கில தான் இருக்கு. 5 ஸ்கீமு, 1 ஸ்கீம் மட்டும் பார்த்துருக்கேன். மேத்ஸு அப்படி இருக்கு. எ இன்னும் ஒரு 2 நாள்ல இது போர்ஷன் ஃபுல்லா முடிச்சு, ஒரு தடவ ரிவிஷன் பண்ணிட்டு, டெஸ்ட் போட்டுடுவேன் அப்படின்னு நெனைக்கிறேன். டெஸ்ட் போட்டதுக்கப்புறமா எவ்வளோ மார்க் வருது அப்படிங்கிறத உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னொரு விஷயம், எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம், அத உங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நெனச்சேன்னு சொன்னேன் இல்லையா? அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆ என்கிட்ட புக்ஸு கிடையாது படிக்கிறதுக்கு. ஆம், அதாவது ஸ்கூல் புக்ஸ் எதுவுமே கிடையாது. எதுவுமே கிடையாதுன்னு இல்ல. 10த் 2 புக் இருக்கு. சோஷியல் புக் 2 புக் வச்சிருக்கேன். தமிழ் புக்கு 9த்தும் 10த்தும் வச்சிருக்கேன். இது 2த்த தவிர என்ட்ட வேற புக்ஸே கிடையாது சுத்தமா. நான் ஃபுல்லா படிக்கிறது எல்லாமே மொபைல்ல தான் படிப்பேன். அதனால தான் என்னால அடிக்கடி வீடியோவும் போட முடியாது. நான் படிக்கிறதெல்லாம் எடுத்து என்னால வீடியோ போட முடியாது. ஏன்னா நான் படிக்கிறதே மொபைல்ல தான். ஒரே ஒரு மொபைலு. அந்த மொபைல்ல தான் நான் வீடியோ எடுப்பேன். அந்த மொபைல்லே தான் நான் படிப்பேன். ஸோ படிக்கிறத என்னால எடுக்க முடியாது. எப்பயாச்சும் நோட்ல நம்ம ஏதோ படிச்சுட்ருக்கேங்கிறப்ப தான் சும்மா லைட்டா நான் வந்து எடுத்திருப்பேனே தவிர, மத்தபடி என்னால வீடியோ எடுத்திருக்க முடியாது. ஆ இன்னைக்கு என்ன பண்ணேன் அப்படின்னு பார்க்கும்பொழுது, புக்ஸ் வாங்குறதுக்காக போனோம். ஆன்லைன்ல நெறைய கேட்டிருந்தப்ப சொன்னாங்க, பிரிண்டட் தான் இருக்கும் அப்படின்லாம் சொன்னாங்க. கிடைக்கல. யுனிவர்சல், நக்கீரன் 2த்துலயும் கேட்டேன். ரேட்டும் ரொம்ப ஹெவியா இருந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஏன்னா நான் 2 அகாடமில சேர்ந்து கிட்டத்தட்ட 3000 எனக்கு வந்து செலவு. அதில புக் வாங்க ரூ. 1500 வச்சிருந்தேன். அத நானா போட்டு சேர்த்தேன். ஸோ, அதனால நான் டிலே பண்ணிக்கிட்டே இருந்தேன். சரி நம்மளுக்கு ஏதாச்சும் பணம் வரும். நம்ம வந்து வாங்கிக்கலாம். ஒரு ஒரு புக்கா வாங்கலாம்.
அந்த மாதிரி நான் ஏதோ ஒரு ஐடியா பண்ணிக்கிட்டே இருந்தேன். வீட்ல கேட்கல. எவ்வளோ தான் நம்ம படிக்கிறதுக்காக அவங்கள்ட்ட கேட்டுட்டே இருப்போம். கிளாஸுக்கு வேணும்னு கேட்டோம். ரூ. 1500 குடுத்துருக்காங்க. இன்னும் கொஞ்சம் சேர்த்தோம். அத எடுத்து திருப்பி இன்னொரு கிளாஸ்ல நம்ம போட்டோம். அ இந்த மாதிரி அ தொடர்ந்து கேட்கறதுக்கு குடுப்பாங்க கேட்டா. ஆனா கேட்கறதுக்கு வந்து ஒரு மாதிரி ஷையா இருந்துச்சு எனக்கு. ஸோ நான் வந்து கேட்கல. நம்ம ஏதாச்சும் பண்ணிக்குவோம் அப்படின்னு கேட்கலன்னு சொல்லல. இப்ப வாங்கி குடுத்ததும் அவங்க தான். 2000 கிட்டத்தட்ட சொன்னாங்க. எனக்கு தேவைப்படுற புக்கெல்லாம். அதனால நான் வந்து கேட்கல. அவ்வளோ அமௌண்ட் நம்ம கேட்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நான் நான் என்னோட நேட்டிவ்ல நான் இப்ப இருக்கிறது வந்து கடலூர்ல இருக்கேன். கடலூர்ல வந்து பஸ் ஸ்டாப் கிட்ட ஒரு ஓல்டு ஷாப் இருக்கும். புக் ஷாப்பு. ஆல்ரெடி நான் ஒரு தடவ போயிட்டு வந்திருந்தேன் அங்க. புக்ஸ் கேட்டிருந்தேன். புக்ஸ் எதுவுமே இல்ல. பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஹிஸ்ட்ரி எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்ட்டாங்க. திடீர்னு காலைல தோணுச்சு, இன்னைக்கு போய் கேட்டு பார்க்குமே, எக்ஸாம்லாம் முடிஞ்சிருக்குமே, இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்க போயிருந்தேன். பார்த்தா அ எல்லா புக்ஸும் கிடைக்கலனாலும், எனக்கு தேவைப்படுற கொஞ்சம் புக்ஸ் எனக்கு வந்து கிடைச்சது. அது வந்து எனக்கு என்ன சொல்றது, கோல்ட் ஜுவல்லரி வாங்கி குடுக்கறத விட ஒரு பெரிய சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா, எனக்கு வந்து படிப்புக்கு பண்ற செலவு வந்து செலவாவே தெரியாது. எவ்வளோ வேணாலும் செலவு பண்ணலாம் அப்படின்னு தோணும். அது வந்து நம்ம கத்துக்குறோம். அத வந்து ஒரு செலவா நெனச்சு கருமித்தனம் வந்து பண்ணவே மாட்டேன். அ என்கிட்ட இருக்காது பணம். கேட்கறதுக்கு வெட்கப்படுவேனே தவிர, அதுக்கு குடுக்கணும், நம்பள்ட்ட இருந்துச்சுன்னா தாராளமா அதுக்கு வந்து செலவு பண்ணுவேன். மத்தபடி எனக்குன்னு ஒரு அக்சஸரீஸ் அதெல்லாம் எடுக்கணுங்கும்போது தான் நான் வந்து ரொம்ப யோசிப்பேன். ஸோ, இன்னைக்கு அந்த புக்ஸ் வந்து கிடைச்சது வந்து எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அ எல்லா புக்ஸையும் எனக்கு என்னென்ன தேவைப்படுது அங்க இருக்குதோ எல்லாத்தையும் நான் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். கடலூர்ல இருந்தீங்கன்னா, அந்த புக் ஷாப்க்கு உங்கள்ட்ட புக் இல்லன்னா போய் பாருங்க. நான் வந்து கடலூருக்கு புதுசு தான். ரொம்ப தேடி தான் அந்த புக் ஷாப்ன்னு ஒண்ணு இருக்கு அப்படிங்கிறதே நான் கண்டுபிடிச்சேன். ஸோ இதுதான் நான் வாங்கிட்டு வந்த புக்ஸு. இத உங்கள்ட்ட ஷேர் பண்ணணும்னு நெனச்சேன். ஸோ ஷேர் பண்றேன். ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருக்கு. இந்த செல்லுல படிக்கிறதுனால தான் என்னால ஷெட்யூல் சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ண முடியல. ரிவிஷன் பண்றதுக்கு கஷ்டமா இருந்துச்சு. ரொம்ப நேரம் செல்லையே பார்த்துட்டு இருக்க முடியல. ஏன்னா நான் ஆல்ரெடி ஸ்பெக்ஸ் போட்ட ஆள் தான். கண்ண வலிக்கும், என்னென்னமோ பண்ணும். ஸோ அதனால. என்னென்ன புக்ஸ் வாங்குனேன் அப்படின்னு பார்க்கும்பொழுது, எனக்கு வந்து எக்கனாமிக்ஸ் வந்து 12த்தும் கிடச்சிட்டு, 11த்தும் கிடச்சிட்டு. பாலிட்டி பார்த்தீங்கன்னா, 11த்துல ஒரு வால்யூம் கிடச்சிது. அது மாதிரி 12த்துல ஒரு வால்யூம் கிடச்சிது. இந்த 12த்துல முக்கியமான லெசன்ஸ் எல்லாமே இதில வந்து இருக்கு. கூட்டாட்சி, ஆட்சித்துறை, நீதித்துறை, நிர்வாக அமைப்பு, ம் தேர்தல் அந்த லெசன் தான் இல்லன்னு நெனைக்கிறேன். அதுதான் நெனைக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, 9த்து புக்கு கொஞ்சம் மோசமா தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் லெசன் மட்டும் இல்ல. ஆனா இது சிலபஸ்ல உள்ள லெசன் தான் நமக்கு. இருந்தாலும் பரவால்ல. புக்ஸ்ல நம்ம படிச்சுக்கலாம். நெறைய லெசன்ஸ் இதில தேவைப்படுற லெசன்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ வாங்கிக்கிட்டேன். ஆம் ஹிஸ்ட்ரி வாங்கிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா, 7த்துன்னு நெனைக்கிறேன். 7த்து சோஷியல். அது ஒண்ணு வாங்கிக்கிட்டேன். ஸோ, எனக்கு தேவைப்படுற புக்ஸ்ல ஓரளவுக்கு எல்லா புக்ஸும் வாங்கிட்டேன். இன்னும் கொஞ்சம் புக்ஸ் தான் வாங்கணும். இதோட பிரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 650 தான் வந்துச்சு. ஆனா, நான் கேட்டப்ப எவ்வளோ சொன்னாங்க ஆன்லைன்ல அப்படின்னு பார்க்கும்பொழுது, எனக்கு தேவைப்படுற புக்ஸ் எல்லாமே சேர்த்து 2000 சொன்னாங்க. ஆனா, இங்க 600, 650ல வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். இன்னும் ஒரு எண்ணி பார்த்தோம்னா, ஒரு 4 புக்ஸ் மட்டும் தான் எனக்கு தேவைப்படுது. அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷமாவும் இருந்துச்சு. ரொம்ப நம்ம தொல்ல குடுக்கல அவங்கள அப்படிங்கிற மாதிரியும் இருந்துச்சு. இன்னொன்னு படிக்கிறதுக்கும் எனக்கு வந்து ரொம்ப ஒரு இது எல்லாமே புது புக்காவே இருந்துச்சு. யூஸ் பண்ணவே இல்ல போல இருக்கு. அதனால கொஞ்சம் ஜாலியா இருந்துச்சு. ஸோ, அத உங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நெனச்சேன். ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஸோ, எல்லாருமே படிங்க. அடிக்கடி அ என்னோட படிக்கிற வீடியோ வந்து உங்களுக்கு ஷார்ட்ஸா வேணா அப்லோட் பண்றேன். அவ்வளோதான் சொல்லணும்னு நெனச்சேன். முக்கியமா எனக்கு உள்ள ஒரு ஹேப்பினஸ்ஸ ஷேர் பண்ணிக்கணும்னு நெனச்சேன். உங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். ரொம்ப ஹேப்பியா இருக்கு இப்பயும். எல்லாருமே படிக்க ஆரம்பிச்சுடுங்க. ஃப்ரெஷ் மைண்டா ஜாலியா படிக்க ஆரம்பிச்சுடுங்க. தேங்க் யூ ஸோ மச்ப்பா.